ஹாய்டா, ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? நம்ம இன்னைக்கான ஸ்டோரி பார்க்க போறோம்னா ஜூனியர் லவ் மீயோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வந்தாங்க, அப்பதான் இந்த பார்ட் புரியும். ஸோ லாஸ்ட் பார்ட்ல என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு இந்த பார்ட்குள்ளே போயிடலாமா? லாஸ்ட் பார்ட்ல என்ன இருக்கும்? ஸோ டேங்க்கும் இசைக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கும், அதே மாதிரி ஜங்குக்கும் அம்முக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கும். ஸோ என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு நைட் இவங்க பாய்ஸ் ரெண்டு பேருமே கேர்ள்ஸை பார்க்க அவங்களோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறத இந்த பார்ட்ல போய் பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் பார்ட்ல என்ன இருக்கும்? அதுவும் இல்லாமல் நம்ம ஜாங்குக்கும் அம்மும் கிச்சனில் இருக்க ஸ்லாப் கீழே போயிட்டு கேஸ் வைக்கிற இடத்துல ஒழிஞ்சிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இசை வந்துட்டு டேங்கோட மண்டையை உடச்சதுனால மேலே கூட்டிட்டு போயிருப்பான். ஸோ என்னமோ சவுண்டு கேட்டுச்சுன்னு சொல்லிட்டு இசையோட அம்மா வந்திருப்பாங்க. இதோட முடிச்சிருப்போம். இதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கன்னா உள்ள போய் பார்த்துருவோமா? ஸோ இசையோட அம்மா சவுண்டு கேட்டு கிச்சனுக்குள்ள பார்த்தா கிச்சன் எல்லா பொருளும் கீழே கிடக்கு. ஸோ இருக்க வேண்டிய இடத்துல எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இசையோட அம்மா ஓப்பனாக இருக்க டோர் எல்லாம் மூடி விட்டுட்டு போறாங்க. ஸோ அதாவது இவங்க வீடு ஃபுல்லி ஃபர்னிஷ்டு கிச்சன். ஸோ எல்லாத்துக்குமே டோர், எல்லா கபோர்ட்ஸ்க்குமே டோர் இருக்கு. ஸோ அதே மாதிரி கேஸ் வைக்கிற இடத்துக்கும் டோர் இருக்கு. அந்த டோரை பூட்டி ஒரு கொக்கி மாதிரி போட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ அவங்களும் போயிடுறாங்க. ஸோ ஜங்குக்கும் அம்முவும் அந்த டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்றாங்க, முடியல. ஸோ அம்மு ரொம்ப பதறதை பார்த்துட்டு ஜங்குக்கு காம் பண்ணிட்டு இருக்காரு. அம்மு பயப்படாத, ஒன்றும் இல்லைடா தாங்க, ஒன்றும் இல்லைன்னு சொல்லி காம் டவுன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அம்மும் காமாரா. ஸோ அதுவே நம்ம இசைன்ற டேவங்க சைட் பார்த்தா டேவங்களுடைய ஹெட்ல லைட்டா மண்டையில லைட்டா காயமா இருக்கும். அந்த காயத்துக்கு மருந்து போட்டு விட்டு கட்டெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கா. ஸோ அவங்க எதுக்கடி அடிச்ச வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்படி சொல்லி கேட்க அதுக்கு இசை சொல்றா, இல்லாட்டி அவங்க திருடணும்னு நினைச்சிட்டேன் சீனியர், மன்னிச்சிருங்க சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு கட்டு போட்டு பக்கத்துல உட்காந்து நம்ம டியாங்கோட கையை பிடிச்சிட்டு, ப்ளீஸ் சீனியர் இந்த கல்யாணத்தை மட்டும் நிறுத்திடுங்க, எனக்கு இந்த கல்யாணம் பண்ணிக்கிறதுல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நீங்களாம் நிறுத்திடுங்க ப்ளீஸ் சீனியர் அப்படிங்க. ஸோ டியாங்க என்ன பண்றாங்கன்னா தன்னோட இன்னொரு கையை கொண்டு இசையோட கையை பிடிச்சிக்கிட்டு சொல்றாங்க, ரெண்டு கையும் பிடிச்சிக்கிட்டு, இசை நீ எப்படி என்கிட்ட சொன்னாலும் சரி என்னால் அந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, இந்த ஜென்மமாக இருந்தாலும் சரி நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி நீ தான் என்னோட வைஃப், ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்க இசை சொல்கிறா. கிரிஞ்சு பண்ணாதீங்க சீனியர், என்னால் பார்க்க முடியல, எனக்கு பிடிக்கலன்னா ப்ளீஸ் என்னை விட்டுருங்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையெல்லாம் என்னால் பார்க்க முடியாது, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கு என்னை பிடிக்கிற மாதிரி நான் மாற்றிப்பேன் சரியா? ஸோ அதனால உனக்கும் எனக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன். ஸோ இசை ரூமில் ஒரு பெரிய விண்டோ இருக்கும். ஸோ அந்த விண்டோவை ஓப்பன் பண்ணிட்டு யாரோ உள்ள வராங்க, குரங்கு மாதிரி குதிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே அவங்க என்ன பண்றாங்கன்னா பக்கத்துல இருக்க லேம்ப் இருக்கும். ஸோ அந்த பெட்க்கு பக்கத்துல குட்டியார் லேம்ப் இருக்குல்ல, டிப்பா மேல, அந்த லேம்ப் எடுத்து அடிக்க போறாரு. இசை தடுத்து நிறுத்திட்டு ப்ளீஸ் 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 என்ன அடிச்சிடாதீங்க, அது ஜிமின்ஷி தான் அப்படின்னு சொல்றா. ஸோ மாதம் நிமிந்து பார்க்க அது ஜிமினா. ஸோ ஜிமினா பார்த்தோன்னே என்னடா பண்ணிட்டு இருக்கா, பொண்ணுங்க ரூம்குள்ள எப்படிதான் எகிரி குதிப்பியா அப்படி சொல்ல, பொண்ணுங்க ரூம்குள்ள எகிரி குதிச்சாதான் சீனியர் தப்பு, இசை ரூம்குள்ள எகிரி குதிச்சாலாம் தப்பு கிடையாது, நாங்க நைட் ரைட் போலாம் நானே இசை அம்மா எல்லாம் முடிவு பண்ணியிருந்தோம், ஸோ அதனால நைட் ரைட் போக நான் கூட்டிட்டு போக வந்திருந்தேன் சீனியர் அப்படிங்கிற மாதிரி ஜிமின்ஷி சொல்ல. ஸோ டேங்கா இசையை திரும்பி பார்க்குறாரு, அவ்வளோ கோவத்தோட பார்க்குறாரு. இசை என்ன சொல்றேன்னா சீனியர் நீங்கள் கிளம்புங்க டைம் ஆயிடுச்சுங்கிறா. ஸோ ஜிமின்ஷி வாவ் சூப்பர், என்கேஜ்மெண்ட் ஆன அன்னைக்கு நீ காம் ஆயிட்ட போல இசை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்ஷி கேட்க, அதுக்கு நம்ம இசை பார்த்து முறைக்கிறான், டே என்ன நடக்குதுன்னு தெரியாம பேசாதடா அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஜிமின்ஷி அண்ட் நம்ம இசை அவங்க மூணு பேர் கீழே இறங்கி வராங்க. ஸோ நம்ம அம்மா இசைக்கு ஃபோன் பண்றா, கீழே கிச்சன்ல இருக்க ஸ்லாப்புக்கு கீழே இருக்க டோர் ஓப்பன் பண்ணி விடுறி அப்படின்னு. எதுக்குடி அங்கதான் இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கொக்கியை எடுத்து விட. ஸோ ஜங்குக்கு மூச்சு அடைக்குது. ஸோ ஜங்குக்கு என்ன பண்றான்னா அம்மா வெளியே தள்ளி விடுது, அவரு பின்ன வராரா. ஸோ எழுந்திரிச்சு அம்மா மூச்சு வாங்குறேன், என்னடி ஆச்சு, இங்க எப்படி போனீங்க அப்படிங்க. இல்லடி நான் தண்ணி குடிக்கலான்னு கீழே வந்தேனா, நான் கீழே வரும்போது அந்த டோர், அதாவது பின்வாசல் டோர் இருக்குல்ல, அந்த டோர் கிட்ட சவுண்ட் கேட்டுச்சா, யாருன்னு போய் பார்த்தா ஜாங்கக் சீனியரா. நான் ஜாங்கக் சீனியர் கிட்ட எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டு முடிக்கல, நீ மேல இருந்து கீழே வந்தியா, நான் என்ன பண்றதுன்னு தெரியாம நின்றுட்டே இருந்தேனா, சீனியர் என்ன கூட்டிட்டு போய் அந்த கப்போர்ட்ல ஒழிஞ்சுக்கிட்டாரு, நீ போனோன்னு அத்தை வந்தாங்களா, அத்தை லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அழுதுட்டே சொல்றான். ஸோ ஜிமின் பக்கத்துல நின்றுட்டு நம்ம அம்முடைய சீக்ஸை கப் பண்ணிட்டு சரி சரி குட்டிமா அழுகாதீங்கடா சொல்லும் அப்படின்னு சொல்ல. ஸோ சொல்ல. ஸோ நம்ம அம்மா சொல்றா, ஜிமின் பயமா இருக்கு ஜிமின், நான் உள்ள மாட்டிக்கிட்ட
ரேமா அப்படி சொல்லி நடிக்காத ஷூ என்ன பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஜிம்மின் வந்து கத்துறாரு. அதுக்கு அம்மா வந்துட்டு ஏன் ஜிம்மின் என்ன திட்டுற அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹே நடிப்பை நிறுத்திடி போதுண்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிம்மின் சொல்ல. ஸோ ஜிம்மின் வந்து இவ்வளோ க்ளோஸா வந்து நம்ம அம்முவை பிடிச்சிருக்க பாக்குறதுக்கு டயோங்க்கு வந்து ஐயோ இவன் என்ன பண்றான் ஜாங்குக் இதை பார்த்தா காண்டாடிடுவானே அப்படிங்கிற மாதிரி டயோங் பார்த்துட்டே இருக்கான். அந்தாண்டு இருந்து ஜாங்குக் எக்ஸ்கியூஸ் மீ ஜிமின்ஷி என்ன பண்றீங்க அப்படி சொல்லி கேட்க அது ஒன்றும் இல்லை சீனியர் பாருங்க பச்சை குழந்தை அலற அப்படின்னு சொல்ல. ஸோ அதுக்கு கை எடுக்கிறீங்களா முத என்னோட ஃபியான்சி மேலே கை வைக்காதீங்க அப்படிங்க. சீனியர் உங்களுக்கு இன்னிலேருந்து தான் ஃபியான்சி இவளை எனக்கு 2 இயர்ஸ்க்கு முன்னே இருந்தே தெரியும். அதாவது நான் 11th கிரேட் படிக்கும் போதுலேருந்தே தெரியும். இவன் என்னோட பெஸ்ட் சீனியர் பிடிச்சா தப்பு கிடையாது அப்படிங்க. நீத்து வரணும் பிடிச்சா தப்பு கிடையாது, இப்ப பிடிச்சா கூட தப்பு கிடையாது. ஆனா எனக்கு கொஞ்சம் ஜெலஸ் ஆகுது கை எடுக்கிறியா அப்படின்னு சொல்லி ஒப்பனா சொல்லிடுறாரா. சொல்லிட்டு கையை வெடுக்குன்னு புடுங்கி விட்டாரு. அம்மாவோட கண்ணத்துல இருக்க கையை ஜிமினாவோட கையை வெடுக்குன்னு புடுங்கி விட ஜிமினா இருந்துட்டு ஆமா நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க அப்படிங்க. எங்க ஃபியான்சிட்ட பாத்துட்டு போகிறதுக்கோசரம் நான் வந்தேன், நீ எதுக்கு இங்க வந்தேன் அப்படிங்க டேவன் சொல்றாரு. ஜிமின்ஷி சொல்ல ஆரம்பிக்கும் போது அதாவது அம்முவும் இசையும் நைட் ரைட் போறதுன்னா ரொம்ப பிடிக்குமா கார்ல லாங் ட்ரைவ். ஸோ அதை கூட்டிட்டு போக ஜிமின்ஷி வந்திருக்காரு அப்படிங்க. ஓஹோ இன்னில இருந்து என்னோட ஃபியான்சி எனக்கு கூட்டின்னு போய்க்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி டேவன் என்ன பண்றாருன்னா இசையோட கையை பிடிச்சி இழுக்க இசை வந்துட்டு கையை உதறி விட்டுறா. நீங்க 2 பேரும் முதல் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு ஜிமினாவே வந்து பசங்க 2 பேரும் பிடிச்சி எடுத்துட்டு போயிறாங்க. நீயும் நைட் ரைட் போகக்கூடாதுரா அப்படின்னுட்டு. ஸோ இப்படி எழுத்து பட அன்னைக்கு நைட் அப்படியே முடிஞ்சிருது. ஸோ ரூமுக்கு போனால் என்ன ஆச்சுன்னு கேட்க 2 பேருமே நடந்து எல்லாத்தையும் சொல்லிக்கிறாங்க. ஸோ வந்து அவங்களும் அப்படியே இசையோட ரூம்ல 2 பேர் படுத்து தூங்கிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் காலேஜுக்கு ரெடியாகி கீழே இறங்கி வராங்க. ஸோ வந்து காலேஜுக்கு ரெடியாகி கீழே வர 2 பேரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. எப்பயுமே இசையும் அம்மும் ஏதாச்சும் ஒன்று உடனே பேசிட்டே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு 2 பேருமே எதுவுமே பேசல, நீ அடித்த மாதிரியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நைட்டு நடந்ததை யோசிச்சுட்டே கரெக்டாக இசையோட அம்மா ஃபுட் சர்வ் பண்ணும்போது சொல்கிறான் என்னென்ன தெரியலன்னா நைட்டு நம்ம கிச்சனில் சவுண்ட் கிடச்சுன்னு போய் பார்த்தேன். கேஸ் அடுப்புக்கு கீழே இருக்கும்ல அந்த ஸ்லாப்பில் மட்டும் கதவு டோர் ஓப்பன் ஆயிருந்தது, அதே மாதிரி பேக் டோரும் லைட்டாக ஓப்பன் ஆகிருந்தது, லாக் சும்மா பண்ணியிருந்த மாதிரி இருந்தது, பாத்திரம்லாம் கீழே விழுந்திருந்தது. ஒருவேளை திருட வந்துட்டான்னு நான் நினச்சேன், ஆனால் யாரும் இல்லை, அதனால் நான் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு போயிட்டேன், நான் பாத்திரத்தெல்லாம் எடுத்து அடிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதுக்கு 2ங்களுக்கும் பயமாயிடுது. ஐயோ அத்தையோ அம்மாவும் நம்மளை பார்த்துருப்பாங்களோ அப்படிங்கிறது 2 பேரும் மாறி மாறி பார்த்துட்டு அவங்க 2 பேரையும் மாறி மாறி பார்த்துக்கிறாங்க. ஸோ வந்து இவ்வளோ தானே எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் நம்ம படுத்து தூங்கிட்ட வரதும் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் சவுண்டும் கேட்கலண்ணா அப்படிங்க. அப்பாடா நம்ம மாட்டலை அப்படிங்கிற மாதிரி 2 பேருக்கும் அப்போதான் அப்பாடான் இருக்கு. ஸோ வந்து 2 பேரும் காலேஜுக்கு கிளம்பி போயிறாங்க. ஸோ காலேஜில் போனோடனே அவங்க பார்த்தா கிளாஸ்க்கெல்லாம் போல டேரெக்டாக கேஃபிடேரியாவில் போய் உட்காந்துட்டு ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்க. அங்கே இருக்க ஒர்க் பண்ணுற மேடி இவங்களை பார்த்து ஒரு மாதிரி நக்கலாக சிரிக்கிறா. நேற்று தான் ஒரு பீரியட் கழிச்சு வந்தாங்க, இன்னைக்கு பாரு கிளாஸ் ஆரம்பிக்குதோ இல்லையா அதுக்கு முன்னாடி வந்து உட்காந்துட்டாளுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான பார்வையை பார்த்துட்டு போக. ஸோ ஜிமின்ஷியும் வந்து உட்காந்துருப்பாரு. உன்னை தான் உன் வேலையை விட்டு துரத்திடுவேன்னு சொல்கிறேன், அப்புறம் என்னத்துக்கு எங்களை அப்படி மாதிரி பார்த்துட்டு இருக்கேன், ப்ளீஸ் ஆன்டி ஜி இப்படிலாம் பார்க்கக்கூடாது ஞாபகம் வச்சுக்கோ, இன்னொரு டைம் நீ இப்படி பார்த்தனா நான் காலேஜில் லெட்டர் போட்டுருவோம் பார்த்துக்கோ ஆன்டி ஜி அப்படிங்கிறாரா. அந்த ஆன்டி ஒரு தம்பி நான் தெரியாமல் பண்ணிட்டு தம்பி நான் விட்டுருங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்டி போயிடுறாங்க ஒர்க் பண்ணுற லேடி. ஸோ வந்து என்ன ஆகுதுன்னா ஜிமின்ஷி அப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறாரு இசையோட கழுத்தில் ஒரு அழகான ஒரு செயின் போட்டிருக்கா. ஸோ அதில் வந்துட்டு எஸ்ஜின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம அம்மாவோட கையை நோட்டீஸ் பண்ணால் ஒரு பிரேஸ்லெட் போட்டிருக்கா, அதுலேயும் எஸ்ஜின்னு சின்னதாக போட்டிருக்கா. என்னடி 2 பேரும் ஏதாச்சும் ஜுவல் ஷாப்க்கு போனீங்கன்னா ஒரே மாதிரி வாங்கியிருக்கீங்க எஸ்ஜின்னு சொல்லிட்டு, எஸ்ஜிக்கு மீனிங் என்னடி அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கா. இவளுக்கு 2 பேரும் தெரியல ஆக்சுவலி இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் யோசிச்சுட்டே இருக்காங்க. ஸோ வந்துட்டு 2 பேருக்குமே தெரியல. கரெக்டான போக போகிற டைமில் ஸோ ஒரு கார் வந்து கேம்பஸ்குள்ள எப்படின்னா கேஃபிடேரியா கேம்பஸோட ஸ்டார்டிங்கில் இருக்கும், அதாச்சும் காலேஜோட ஸ்டார்டிங்கில் இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் வந்து அவங்க உட்காந்துருப்பாங்க. கேம்பஸ்குள்ளே புதுசாக ஒரு லக்ஸரியான கார் 2 கார் வந்து நிற்கிது. ஸோ அதுலேருந்து இறங்குறது வேற யாரும் கிடையாது, நம்மளோட பாய்ஸ் டியாங் அண்டு ஜாங்குக்கி தான். ஸோ இறங்கி வர. ஸோ வந்து அங்கே இருக்க பொண்ணுங்களா வாவ் சீனியர் எவ்வளோ அழகாக இருக்காங்க. ஆனால் என்ன இவங்க படிக்கிற டைமில் இந்த காலேஜில் படிக்கிற டைமில் நாம் இந்த காலேஜில் படிக்கல, இவங்களுக்கு நம்ம ஜூனியர்ஸும் மட்டும் தான் சொல்லிக்கிறோம், இவங்க கூட படிச்சிருந்தா 4 வருஷம் இவங்களை சைட் அடிச்சிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசிட்டு அவ்வளோ ஃபாலோ ஆகிறாங்க. ஸோ எல்லாரும் சைட் அடிச்சிட்டு இருக்க. ஸோ 2 பாய்ஸும் வந்துட்டு கேஃபேட்டேரியாவில் தான் வராங்க. வந்து பார்த்தா 2 பொண்ணுங்களுக்கும் நடுவில் ஜிமினா உட்காந்துட்டு இருக்காரு. பார்த்தோடனே 2 பாய்ஸ்க்கும் கோவம் வருது. என்னடா இது இந்த பையன் இப்படி உட்கார்ந்துருக்கான், நம்ம உட்கார வேண்டிய இடம்டா அப்படிங்கிற வரையும் ஃபீல் பண்றாங்க 2 பாய்ஸும். ஸோ பக்கத்துல வர 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 அங்க இருந்த ஆல்ரெடி
ஸோ இவங்க கூட படித்த ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க அங்கே செகண்ட் டிகிரியும் போட்டு படிச்சுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு வந்துட்டு கேட்குறாங்க, ஏய் ஜாங்குக் என்ன காலேஜ் பக்கம்லாம் வந்திருக்க? நான் ரீயூனியனுக்கு கூப்பிட்டதுக்கே வரமாட்டேன் காலேஜ் பக்கம், ஆனால் இன்னைக்கு மட்டும் காலேஜ் பக்கம் வந்திருக்கேன், என்னாச்சு ஜாங்குக் அப்படிங்க. ஸோ ஜாங்குக் வந்து அந்த பொண்ணை பார்த்து முறைக்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணை சைலண்ட் ஆகிட்டு டயாங் கிட்ட கேட்குது, நீயாச்சும் சொல்லு டயாங் அப்படின்னு சொல்ல. ஸோ வந்து டயாங்கும் வந்துட்டு இல்லை இங்க ஒருத்தவங்களை பார்க்கணும்னு வந்தேன், ஸோ இப்போ கண் குளிர பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இந்த வேர்டை நோட்டீஸ் பண்ணும்போது நம்ம இவ இருக்கால இசை, இவன் ஜெலசாராம் போலவே ஜெலஸ் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின்ஷியோட ஹார்ம்ஸை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான். ஸோ இதை பார்க்க டேங்கு கோவமா வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த பக்கமா போற ஜூனியர்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கார்ல சீனியர், இவர் மட்டும் நம்ம படிக்கிற டைம்ல படிச்சிருந்தா எப்படியோ பேசி கீசி காலில் விழுந்தாச்சும் கரெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்க. ஸோ சொல்லிட்டே போயிட்டு இருக்காங்க. இது ஜங்குக் எல்லாரோட காதலையும் நல்லா வருது, டேங்கோட காதலையும் விழுது. ஸோ நம்ம டேங் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு ஸ்மிர்க் பண்ணிட்டு, நீ என்ன ஜெலஸ் ஆக்குறியா, நான் இப்போ ஒன்று ஜெலஸ் ஆக்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு என்ன சொன்னேன் இப்போ அப்படிங்க. சீனியர் சீனியர் தப்பா சொல்லியிருந்தா நான் மன்னிச்சிருங்க அப்படிங்க. இல்லை நீ என்கிட்ட சாரி கேட்க தேவையில்லை, நீ என்ன சொன்னி அதை திரும்ப சொல்றியா அப்படிங்க. இல்லை சீனியர், நாங்கள் படிக்கிற டைம்ல நீங்கள் படிச்சிருந்தா பேசி காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடியாச்சு உங்களை கரெக்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல. ஸோ வந்து டேங் வந்து அந்த பொண்ணோட ஷோல்டரில் கைப்பட்டுதான் பேசிட்டு இருப்பாரு. ஸோ இதை பார்க்குற இசைக்கு அவ்வளோ கோவம் வருது. ஸோ வந்துட்டு ரொம்ப அந்த கோவம் வருதா, என்ன இவன் இப்படி பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேஸில் அவ்வளோ கோவம் தெரியுது. ஸோ ஜிமின்ஷி அங்கே போயிருப்பாரு எழுந்திரிச்சு, சீனியர் நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டேன். ஸோ வந்து இசை பக்கத்தில் அம்மா வந்து உட்காந்துட்டு ஏன்டி இவ்வளோ கோவப்படுற அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். உனக்கு என்ன டயாங் சீனியரை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு தெரியலடி, இருந்தாலும் அது என்னோட ப்ராப்பர்ட்டி தானே, என் கையில் தானடி அவன் ரிங் போட்டு விட்டுருக்கா, அப்படி பார்த்தா அது என்னோட ப்ராப்பர்ட்டி, அது என்னோட ஃபியான்சி, அவனை போய் வேற ஒரு பொண்ணோட பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுடி அப்படிங்கிற மாதிரி இசை சொல்ல. அம்மா இருந்துட்டு ஆமாடி கஷ்டமா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஏன் உனக்கு ஜலசாலையா, ஜங்குக் பக்கத்துல தானே பொண்ணுங்க இருக்காங்க, உனக்கு ஜலஸ் ஆகலையா அப்படின்னு கேட்க. ஜங்குக் சீனியர் தான் யார் கூடயும் பேசலையே, பட் இருந்தாலும் கஷ்டமா தான் இருக்கு, இதே வெளியே இருந்தா கேட்டிருக்கலாம், காலேஜ்ல எப்படி கேட்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது டேங் சொல்ற ஷோல்டர்ல கை போட்டுக்கிட்டே, சாரி ஜூனியர், எனக்கு ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, நேற்று தான் எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால என்னோட லைஃப்ல ஆல்ரெடி ஒரு பொண்ணு வந்துட்டா, அந்த பொண்ணு மட்டும் தான் எனக்கு ஓகேவா, இனிமே என்னால் யாரையும் பார்க்க முடியாது சரியா, ஜஸ்ட் நானும் உங்களை சைட் அடிக்கிறேன் நீங்களும் என்ன சைட் அடிங்க அப்படிங்க. இங்கேருந்து இசைக்கு செம்மக்கம் வருது. அவன் என்ன பண்ணுறான்னா கையில் வச்சிருக்க டீயை டப்புன்னு டீ டேபிள் வச்சிருந்திருப்பா, டீ குடிக்கிற டம்ளர், அந்த டம்ளரை வந்து டப்புன்னு டேபிள் மேலே தட்டிட்டு எந்திரிச்சு போறானா. பின்னாலே இசை எங்கடி போற அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் பேக் எடுத்துட்டு ஓடுறான். ஸோ வந்துட்டு இந்த டயாங்க்கும் ஜிமின்க்கும் என்ன, டயாங்க்கும் ஜங்குக்கும் ஜிமின்க்கும் இங்கே என்ன நடக்குதுன்னே புரியல. ஸோ பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ கேர்ள்ஸ் ரெண்டு பேரும் அந்த போய் உட்காந்துட்டு என்னடி ஆச்சு, எதுக்கு அவ்வளோ கோவப்பட்டு வந்தேன் அப்படிங்க. எனக்கு தெரியல, எனக்கு கோவமாக வந்துச்சு, நான் என்ன பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ இவங்க வந்து ஒரு கிரவுண்டில் தான் போய் உட்காந்துருப்பாங்க, ஒரு பேஸ்கெட் பால் கிரவுண்டு. ஸோ அந்த கிரவுண்டில் உட்காந்து இவங்க ரெண்டு பேர் பேசிட்டே இருக்கா. அந்த கிரவுண்டுக்கும் நம்ம பாய்ஸ் ரெண்டு பேரும் வராங்க. வந்துட்டு இருக்க பொண்ணுங்க பின்னமே ஃபாலோ பண்ணிட்டு வர. பொண்ணுங்க கேட்குறாங்க, சரி அந்த ஃபியான்சி எப்படின்னு சொல்லுங்கள், அவங்க இந்த காலேஜில் தான் படிக்கிறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ வந்து எல்லாருமே நம்ம அனௌன்ஸ் சார் இருப்பார்ல, ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் ரூமுக்கு போயிட்டு கேர்ள்ஸ் அலஃபி கம், ஐயோ சாரிங்க மூச்சு வாங்குது, கேர்ள்ஸ் எல்லாரும் வாங்க பாஸ்கெட் பால் கிரவுண்டுக்கு, நான் உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்லணும், நான் தான் சீனியர் டயாங் அண்ட் ஜங்குக் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ எல்லா கேர்ள்ஸுமே கிரவுண்டுக்கு வராங்க. ஸோ கிரவுண்டுக்கு வந்து பார்த்தா டயாங் அண்ட் ஜங்குக் அங்கே நின்றுட்டு இருக்கேன். ஸோ ஜங்குக் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ எங்களோட ஃபியான்சிஸ் இந்த காலேஜில் தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஸோ அவங்கள பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் சொல்ல. அதுக்கு அந்த கேர்ள்ஸ்லாம் கேட்குறாங்க, யாருன்னு சொல்லுங்கள், அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறோம், ப்ளீஸ் சொல்லுங்கள் சீனியர்னு சொல்ல. நம்ம டயாங் என்ன சொல்கிறாங்கன்னா, என் ஃபியான்சி எங்கள் ரெண்டு பேரோட ஃபியான்சிஸை பற்றி நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்படியே இவங்கெல்லாம் காசிப்ஸ் பேசிகிட்டே இருக்காங்க, கூட்டம் கூடுது. ஸோ இசை குறைச்சிட்டே போக அம்மாவும் பின்ன ஃபாலோ பண்ணிட்டே போகிறா. ஸோ கூட்டத்துக்கு நடுவில் ஜிமின்ஷியும் தான் இருந்திருப்பாரு, கூட ஜிமின்ஷியும் தான் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா வந்துட்டு
ஜாங்குக்கா அண்ட் டயோங் இவங்க 2 பேரையும் போகிறத பார்த்துட்டு இவங்க பின்னவே போகிறாங்க. ஸோ போனால் வந்துட்டு ஜிம்மன்ஷி மட்டும் அந்த கூட்டத்திலே மாட்டிக்கிறாரு வெளியே வர முடியாமல். ஜிம்மன்னு சொல்ல யாரும் இப்போ பேசுகிறாங்க, பிகாஸ் ஏன்னா ஜிம்மினும் காலேஜ் ஃபேமஸ். ஸோ வந்து என்ன ஆகுதுன்னா, நம்ம டயோங் வேகமாக போய் அம்முவோட கையை பிடிச்சி ஒரு முட்டு சந்துக்குள்ளே போய், அதாவது பில்டிங் பேக் சைட் கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சு, என்ன அம்மோ ஜெலஸ் ஆகுதா உன் ஃபியான்ஸே வேற ஒருத்தவங்களோட பார்க்க முடியுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அனௌன்சர் ரூமுக்கு போயிட்டு நம்ம டேவ் என்ன சொல்கிறாருன்னா, கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து பாஸ்கெட் பால் கிரவுண்டுக்கு வாங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. ஸோ வந்து கேர்ள்ஸ் எல்லாருமே வராங்க டேவோட வாய்ஸை கேட்டோடனே. ஸோ அங்கே வந்து என்னென்னா டேவ் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாருன்னா, சாரி கேர்ள்ஸ், எனக்கு ஆல்ரெடி எனக்கும் சரி ஜங்குக்கும் சரி ஆல்ரெடி ஃபியான்சி இருக்காங்க. ஸோ அந்த ஃபியான்சியும் இங்கே தான் படிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ வந்து அதுலேருந்து ஒரு பொண்ணு கேட்குறேன், யார் அந்த ஃபியான்சி அப்படி சொல்லி கேட்கும்போது, ஜங்குக்கு இருந்துட்டு இப்போதைக்கு எங்கள் ஃபியான்சியை பற்றி நாங்கள் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கேன். எங்கள் ஃபியான்சஸ் 2 பேருமே க்யூட்டாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசிகிட்டே இருக்கேன். ஸோ அத்தனை பொண்ணுங்க பாய்ஸ் 2 பேரையும் சுற்றி நிற்கிறத பார்த்து இசைக்கு அவ்வளோ கோவம் வந்துட்டு, அவங்க சுற்றி அத்தனை பொண்ணுங்க நிற்கும் போது ஸோ இசை என்ன பண்ணுறாங்கன்னா எழுந்திரிச்சு கோவமாக போகிறான். ஸோ கோவமாக போகையில் நம்ம அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பின்னாலே பேக் எடுத்து, என்ன இசை போகிற எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரியே கேட்டு பின்னவே போக. ஸோ வந்து டயோங் அண்ட் ஜங்குக்கு என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு வேகமாக அந்த கூட்டத்துலேருந்து வெளியே வராங்க. ஸோ டயோங் ஜங்குக்கு 2 பேருக்கும் நடுவில் தான் ஜிம்மினை நிற்க வச்சிருப்பாங்க. கூட்டத்தில் மாட்டிக்கிறது நம்ம ஜிம்மின் தான். ஸோ ஜிம்மினை வந்து ஜங்குக்காகவும் டயாங்காகவும் நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்கு. அப்புறம் தான் கண்டுபிடிக்கிறாங்க ஜிம்மினை பார்த்தோன்னா ஆக்சுவலி எப்படின்னா இந்த காலேஜில் ஜிம்மினையும் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ ஜிம்மினா பின்னாடி அந்த பொண்ணுங்களாம் பேசிகிட்டே சுற்றிட்டு இருக்கு. ஜிம்மினால வர முடியல. ஸோ டயோங் என்ன பண்ணுறாங்கன்னா வேகமாக போய் இசையை பிடிச்சி இழுத்துட்டு போய் பில்டிங்க்கு பின்னாடி நிற்க வச்சு, என்னாச்சு என்னோட ஃபியான்சிக்கு என்னை வேற ஒரு பொண்ணோட பார்க்கும்போது ரொம்ப கோவம் வருது போல அப்படிங்க. அப்படிலாம் கிடையாது, என்னை விட்டு தள்ளி நிற்கிறீங்களா, இந்த கல்யாணத்தை எப்படியோ ஒன்று நிறுத்திடுறீங்களா, எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ வந்துட்டு நம்ம டயோங் கேட்குறாரு, என்னோட கிஃப்ட் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க இசைக்கு ஒன்றும் புரியல. என்ன கிஃப்ட் அப்படிங்க, கழுத்தில் போட்டிருக்கே ஜேஎஸ் அப்படின்னு சொல்லி கேட்க, ஜேஎஸ்ஸா எனக்கு புரியல, ஆக்சுவலி நீ போட்டுட்டு இருக்க பென்டென்ட் என்னோட கிஃப்ட், உனக்கு பிடிச்சிருக்கா இசை அப்படி சொல்லி கேட்க. இசை வந்துட்டு நம்ம டயாங்கையும் பார்க்கலாம் அந்த பென்டென்ட்டையும் பார்க்கலாம். ஸோ அதுவே இந்தாண்ட சைடு அம்மு அண்டு ஜங்குக்கை பார்த்தா, ஜங்குக்கு வந்து அம்முவை கூப்பிட்டுட்டு போயிட்டு லேபுக்கு தான் கூப்பிட்டுட்டு போயிருப்பாரு. ஸோ லேபுக்கு கூப்பிட்டு போயிட்டு, அம்மா என்னாச்சு ஏன் இசை பின்னாடி இப்படி ஓடி வந்திருக்கா அப்படின்னு கேட்க, இல்லை எல்லாம் சரி என்னை விடுங்க, இசை போயிருக்கா, அவள் தனியாக போயிருக்கா, அவள் கோமா போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அவள் தனியாலாம் போகல, அவள் பின்னாடி டவுன் போயிருக்கான், அவன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு என்னோட கிஃப்ட் பிடிச்சிருக்கா அம்மு அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா வந்துட்டு கிஃப்டா, என்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்லி கேட்க, உன் கையில் போட்டிருக்கேல்ல ப்ரேஸ்லைட் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க, என்ன நீங்க கொடுத்த கிஃப்டா எப்படி என் கைக்கு வந்துச்சு, இது என்கிட்ட நீங்க கொடுக்கவே இல்லைங்க. நீ நேற்று ஆக்சுவலி ஸ்லாப்க்கு கீழே மறைஞ்சிருக்க முடியாது, எப்படி வெளியே போவோன்னு தான் நீ நினச்சிட்டு இருந்த, ஆனால் அந்த கேப்பில் நான் உனக்கு போட்டு வச்சுட்டேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் கிஃப்ட், நம்ம வெட்டிங்க்கு முன்னால் கொடுக்குற ஃபர்ஸ்ட் கிஃப்ட் இதுதான். ஸோ அதனால இந்த கிஃப்ட் என்னைக்கும் தொலைச்சிடாத ஓகேவா அப்படின்னு அவன் கேட்குறான். ஓகே நான் தொலைக்கல, எதுக்கு ஜேஎஸ்னு போட்டிருக்கு அப்படிங்க, ஜூனியர் சீனியர் அப்படிங்கிறான். ஸோ க்யூட்டாக சொல்கிறான் ஜங்குக்கு. ஸோ அதுக்கு வந்து அம்மா வந்துட்டு, அப்படியா ஆனால் எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் ஜங்குக்ஷி அப்படிங்கிறாளா. அதுக்கப்புறம் ஜங்குக்கு இருந்துட்டு முறைக்கிறாரு. ஸோ இந்தாண்ட இசையும் அதே தான் சொல்கிறா. டயாங்கும் வந்துட்டு இசைக்கிட்ட ஜூனியர் சீனியர் அதான் ஜேஎஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ வந்துட்டு என்ன ஆகுதுன்னா வீட்டுக்கும் கிளம்பி போகிறாங்க. இவங்க வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க, டயாங்கும் ஜங்குக்கும் கிளம்பி போயிடுறாங்க. நம்ம இசையும் அம்மாவும் அன்னைக்கு ஃபுல்லாக முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி போனால், அவங்க அம்மா இசையோட அம்மா வந்து லிவிங் ஏரியாவில் உட்காந்துட்டு கல்யாணத்துக்கு இது பண்ணணும் அது பண்ணணும், என் பொண்ணுக்கு இதெல்லாம் பிடிக்கும் அதெல்லாம் பிடிக்கும், அம்முக்கு இதெல்லாம் பிடிக்கும் அதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. என் பொண்ணுக்கு இதெல்லாம் தான் வரட்சணே, அம்முக்கு இதெல்லாம் தான் வரட்சணே அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இவங்க உள்ள வரையிலே இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க, நம்ம அம்மா கேட்குற, அத்தை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, இல்லைடா அம்மு நீங்கள் கல்யாணம் பண்ணி போகிறீங்கல்ல, நீங்கள் போய் அவங்க எதுக்கும் கஷ்டப்பட்டுக்கூடாது, அதான் எல்லாம் பார்த்து பண்ணிட்டு இருக்கேன்டா தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இசையையும் அம்மாவையும் பார்த்து ஒன்று சொல்கிறாங்க, இன்னும் 10 days தான் நீங்கள் காலேஜ் போகணும், மொத்தம் 20 daysக்கு மேலே லீவு தான். ஏன்னா நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி நிறையா பர்ச்சேஸ் பண்ணணும், நம்மளது நிறைய சடங்கு சம்பிரதாயம் இருக்குது, அதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதனால் நீங்கள் லீவ் போட்டுக்கோங்க, கல்யாணம் பொண்ணுங்க வெளியே போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. இவ இசை இருந்துட்டு, இல்லைம்மா நான் போவேன்னு சொல்கிறா. அவங்க அம்மா இருந்துட்டு திட்டாங்க. ஸோ இசை போவாளா மாட்டாளா. அதுக்கப்புறம் டயாங் ஜங்குக்கு 2 பேரும் கல்யாணம் பண்ணிப்பாங்களா. இவங்க சீனியர்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, சீனியருக்கு அர்த்தம் என்ன, ஏன் சீனியர்னு சொல்கிறாங்க, ஜேஎஸ்க்கு மீனிங்
சீனியர் அண்ட் ஜூனியர்னு சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை டச் பண்ணிட்டு போயிடுங்க. பாய்டா, டேக் கேர். ஹாய்டா மிஸ், நான் உங்கள் தியா. தென்றலோட பார்ட் ஆஃப் கேட்டிருப்பீங்க. அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் என்னோட இன்னொரு இன்ஸ்டாகிராம் ஐடி இது பொட்டேட்டோ ஃபேஷன் சொல்லிட்டு, இதே நேமில் என்னோட யூடியூப் சேனலும் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு நான் த்ரெட் பேங்கிள்ஸ், அப்புறம் மேக்கிங் கஸ்டமைஸ் ப்ரேஸ்லெட்ஸாக இருக்கட்டும், ஜும்காவாக இருக்கட்டும், ஸோ லேடிஸ்க்கு தேவையான ஆர்னமெண்ட்ஸ், அப்புறம் ரெசின் ஆர்ட்டில் இந்த கிஃப்ட்ஸ், கீ செயின் கிஃப்ட்ஸு, அப்புறம் உங்களுக்குன்னு இருக்க மெமரபிள் திங்ஸ் எல்லாத்தையும் ரெசின் ஆர்ட்ஸ் பண்ணி தரது, இந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் நான் இன்னொரு பார்ட் டைமாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் இதில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், இந்த ஐடியில் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் போய்ட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ காய்ஸ். எனக்கு நீங்கள் நிறையா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க என்னோடய யூடியூப் சேனலுக்கு. ஸோ அதே உங்களை நம்பி தான் மிஸ் இந்த சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கும் உங்களோட சப்போர்ட்டை கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ லவ் யூ மிஸ், பாய். மறக்காமல் இதை ஃபாலோ பண்ணிட்டு போங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ப்ரேஸ்லெட்ஸை இந்த வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க காய்ஸ். டேக் கேர், பாய். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் வந்து உங்களோட 2 சேனல்லையுமே நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர்மிஸ் யாராச்சும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புங்க. அவங்களுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுக்குரிய 100 ருபீஸ் ஒர்த் உள்ள ஒரு ரெசின் ஆர்டர் கீ செயினை வந்துட்டு நான் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறேன். ஓகே காய்ஸ், பாய்.